prayer is, New Year prayer கூட என்னன்னா, இந்த வருஷம் வந்துட்டு உங்களுடைய வார்த்தையில இன்னும் உங்க அருகில வரணும். I should always be full of your word, Lord. That's my regular prayer. அந்த ஒரு ப்ரேயர் மாத்திரம் வந்துட்டு பல வருஷமா நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அந்த ஜெபத்தை வந்துட்டு வாழ்நாள் பூராவும் நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அது என்னன்னா, I should stay close to your word, Lord. உங்களுடைய வார்த்தை கிட்ட நான் இருக்கணும். I should always stay close to your word. இப்போ நம்ம வந்துட்டு நியூ இயர் வந்துட்டு ஜாலியாக இருக்கணும், நம்ம we should have a good time அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம்னா, அந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு தப்பான எதிர்பார்ப்பு இல்லை. We want to have a good time, we want to be full of joy. சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. அந்த ஒரு ஆசை வந்துட்டு நல்ல ஆசை தான் இல்லைங்களா? And Bible also says you should always desire to be at peace. நம்ம சமாதானத்தை வந்துட்டு ரொம்ப வாஞ்சிக்கணும். You should always strive hard to be at peace. நமக்குள்ள சமாதானம் இல்லைன்னா மற்றவங்க கிட்ட நம்ம போயிட்டு என்ன சொல்லுவோம் இல்லைங்களா? நமக்கே சமாதானம் இல்லை, மற்றவங்க கிட்ட போயிட்டு கடவுளை ஏற்றுக்கோங்க அப்படின்னு எப்படி நான் சொல்ல முடியும்? உனக்கே சமாதானம் இல்லை, நான் நம்பி நான் என்னதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? ஸோ we should be people who love peace. சமாதானத்தை வந்துட்டு we should always love. There should be peace within us. We should be with peace with others, towards others. So we should always love peace. So to desire to be at peace, in the 2024 we should have a wonderful time. We should enjoy our time, and 2024 should be a blessed year. அந்த எதிர்பார்ப்பு வந்துட்டு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு தான். But there should be effort from our side also. அது ஒன்று என்னன்னா, you should always bear in mind, நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு சமாதானம் வந்துட்டு கிடைக்காது. சமாதானம் சந்தோஷம் கொண்டு வர்றது யாருன்னா தேவன் மாத்திரம் தான். நம்ம நினச்சிக்கலாம் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு ஃபேமிலியாக ஒரு படம் பார்க்கலாம், we'll feel very good. Trust me, you may not feel good. நீங்கள் எதிர்பார்ப்போடு அங்கே வந்து உட்காந்து பார்ப்பீங்க, ஆனால் அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காது. சரி வா நம்ம எங்கன்னா ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போகலாம், அங்கே போனால் then you will feel better அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட. ஆனால் நீங்கள் அந்த ட்ரிப்புக்கு போய் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகலாம், ஒரு ரிட்டர்ன் வரும்போது ஒரு சோகத்தோட ஒரு ஒரு ஏமாற்றத்தோட கூட வரலாம், அந்த மாதிரி ஆகலாம். நீங்கள் எது பண்ணாலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரலைன்னா you can't have peace or joy. So we should always remember that peace, joy and happiness comes from God. Only the Lord can fill you. தேவன் மாத்திரம் தான் நம்மளை வந்துட்டு சமாதானத்தினால நிரப்ப முடியும். தேவன் ஒருவர் தான் நமக்குள்ள அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் தேவன் மாத்திரம் தான். எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கறதுக்கு முடியாது இல்லைங்களா? ஸோ when we stay close to the word of God, நீங்கள் ஒன்றுமே பிளான் பண்ண தேவையில்லை. நம்ம ட்ரிப்புக்கு போகலாம், ஒரு எக்ஸிபிஷன் போகலாம், இல்லை இங்கே போகலாம் அங்கே போகலாம், எதுவுமே பிளான் பண்ண தேவையில்லை. இஃப் யூ ஆர் க்ளோஸ் டு த வேர்ட் ஆஃப் காட், அந்த நாள் வந்துட்டு எப்படியாவது கடவுள் வந்துட்டு he will make sure that you have peace, that you have peace, that you have joy. Why? Because you are close to the word of God. Your mind, உங்களுடைய சிந்தனை எல்லாம் எங்கே இருக்கு? தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. உங்களுடைய சிந்தனை எல்லாம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தருவார். ஸோ நீங்கள் எல்லா பிளானும் பண்ணலாம், ஆனால் உங்களுடைய சிந்தனை கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையில் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக அமையாது. ஏன்னா உங்கள் சிந்தனை தேவனுடைய வார்த்தையில் இல்லை. நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் உங்களுக்கு அந்த சமாதானம் சந்தோஷம் கிடைக்காது ஆச்சுங்களா? ஸோ நம்ம சைடில் அந்த பிரயாசத்தை நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்?
எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு ப்ரேயர் பண்ணுவோம், எப்படியாவது நம்ம பாஸ் ஆகிடணும்ப்பா அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணுவோங்களா இல்லைங்களா? ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் சரியாக படிக்காமல் நம்ம எல்லாம் தப்பாக எழுதிட்டு இல்லை கொஞ்சம் காப்பி அடிச்சுட்டு நம்ம வந்துட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு காட் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு பாஸ், நாங்கள் கர்த்தர் வந்துட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. அது கரெக்டான ப்ரேயருங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, உங்களுடைய ரிசல்ட்டை விட உங்களுடைய லெசன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, நம்ம எப்போதும் அந்த ரிசல்ட்டை தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் அது ரிசல்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை. இம்பார்ட்டன்ட் எதுனா அந்த லெசன்ஸ் நீங்கள் கற்றுக்கினீங்களே, that is what is important. அந்த புக்கில் இருக்கிற அந்த கான்டென்ட் வந்துட்டு இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் யுவர் பாடி, இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஸ்பிரிட், இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் சோல். அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது வந்துட்டு இட்ஸ் பார்ட் ஆஃப் யூ now. அதுதான் முக்கியம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் அது வந்துட்டு அந்த லெசன் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் படிக்காமல் வேஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் நான் பாஸ் ஆனால் போதுன்னு நினைக்கிறது வந்துட்டு ரொம்ப தப்பு. ஏன்னா பாஸும் ஆக முடியாது. ஸோ அதே போல் இந்த வருஷம் வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வருஷமாக அமையணும்னா, நீங்கள் வெறும் சந்தோஷமாக அமையணும் ஏசப்பா நீங்கள் ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக அமையாது. உங்களுடைய வார்த்தை அருகில் நான் இருக்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். கண்டிப்பாக 24 will be a fantastic year. I can assure you that. இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இயராக மாறிடும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் தங்கியிருக்கும். அந்த மரியாதை போல always sitting at the feet of Jesus and listening to God's word. அந்த மரியாதை போல if you are listening to Martha and Maria, not Mother Mary, மார்த்தாவை போல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு உங்களுக்கு அந்த ஒரு வாஞ்சி இருந்ததுன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அற்புதமாக தேவன் வந்துட்டு ஏற்படுத்தி தருவார் இல்லைங்களா? ஸோ நம்ம போன வருஷம் வந்துட்டு நிறையா லெசன்ஸை நம்ம கற்றுக்கணும். கடைசியாக வந்துட்டு யோவான் 3 நம்ம பார்த்தோம். யோவான் 3 வந்துட்டு அந்த கான்வர்சேஷன், யாரோட கான்வர்சேஷனு? நிகோடெமஸ் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் ஜான் த பேப்டிஸ்டுடைய டெஸ்டிமோனி. ஸோ அந்த அந்த இந்த 3வது வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஏசப்பா வந்துட்டு நிகோடெமஸ் கிட்ட தன்னை பற்றி சொன்னது. ஆனால் தன்னை பற்றி ஏசப்பா எப்படி சொல்கிறாரு? டைரக்டாக சொல்ல மாட்டார், ஒரு ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச் இல்லைங்களா? ஏசப்பா வந்துட்டு இன்டைரக்டாக நிகோடெமஸ் கிட்ட தன்னை பற்றி சொன்னது எல்லாமே வந்துட்டு ஜான் த பேப்டிஸ்ட் அப்படியே சொல்வார், எக்ஸாக்டா இல்லைங்களா? அதை வந்துட்டு இந்த ஜான் தி அப்பாஸ்டல் அதை அந்த 2 அக்கௌண்ட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நமக்காக எழுதி வச்சிருப்பார். ஏசப்பா நிகோடெமஸ் சொன்ன ஒரு விஷயத்தையும் ஜான் த பேப்டிஸ்ட் வந்துட்டு அவருடைய சீஷர்கள்கிட்ட என்ன சொன்னார்ன்ற அந்த ஒரு மெசேஜை வந்துட்டு ஜான் தி அப்பாஸ்டல் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. பிகாஸ் ஏன் அப்படி எழுதியிருக்காருன்னா, ஒன்று வந்துட்டு அந்த அந்த சம்பவம் நடந்து பிறகு இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அதே போல் அந்த இடத்துல நடந்த சில விஷயங்கள், ஏசப்பா சொன்ன விஷயங்கள் வந்துட்டு ஜானை வந்துட்டு அப்ரூவ் பண்ணுறாரு. ஜான் என்ன பண்ணுறாரு? ஏசப்பா சொன்னது கரெக்ட்னுட்டு இஸ் அப்ரூவிங் இட். அப்ரூவல் தராரு. அப்ரூவல்னா ஜீசஸ் டஸ் நாட் நீட் அன் அப்ரூவல், பட் இஸ் கன்ஃபர்மிங் இட். எஸ், சாட்சி கொடுக்குறாரு. எஸ், திஸ் இஸ் ஜீசஸ் and this is who he will be, this is what he will be. So he is confirming the words of Jesus spoken to Nicodemus. சரிங்களா? ஸோ நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஏசப்பா பேசுனது, ஜான் த பேப்டிஸ்ட் பேசுனது. அதில் ஒரு விஷயம் வந்துட்டு what we saw last year, okay, last fellowshipல வந்துட்டு what he had seen and heard, that he testified. Hey. What he has seen and he has heard, that he
testifies. அதை வந்து டெஸ்டிமோனியா தராரு. And nobody accepts his testimony. நம்ம ஒரு கால் எடுத்து பார்த்தோம் இல்லைங்களா? அந்த நான் ஒரு கேள்வியோ கேட்டேன், ஏசப்பா எதை பார்த்தாரோ எதை கேட்டாரோ அதை குறித்து அவர் சொன்னாரு. ஆனா அது அந்த அந்த டெஸ்டிமோனியை யாருமே ஏத்துக்கல, அதை ஏத்துக்க மறுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வேதத்துல கொடுத்திருக்கு. அந்த ஒரு டெஸ்டிமோனி என்ன டெஸ்டிமோனி? பரலோகத்துல ஏசப்பா என்னத்தை பார்த்தாரு, என்னத்தை கேட்டாரு, அந்த கேள்வி கேட்டீங்களா? கண்டிப்பா ஏசப்பா வந்துட்டு பரலோகத்துல ஒரு பறவை வந்துட்டு வேற ஷேப்ல வேற கலர்ல இருந்ததுன்னு எங்கேயும் கொடுத்துடல இல்லைங்களா? பரலோகத்துல மரங்கள் எல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா ஏசப்பா சொல்லிடல. பரலோகத்தை பத்தி ஏசப்பா என்ன சொன்னாரு? ஏசப்பாவை தவிர வேற யாரும் வந்துட்டு பரலோகத்துக்குள்ள போயில்லை. சாப்டர் 3 நம்ம அந்த ஏசப்பா ஸ்டார்டிங்ல இன்னைக்கு நம்ம சொல்லிடுறாரு, he is the only one who has gone to heaven இல்லைங்களா? ஸோ ஆனா அவர் எதை பார்த்தாரோ பரலோகத்துல எதை கேட்டாரோ அதை சொல்லும் பொழுது அதை ஏத்துக்க ஜனங்க மறுத்துட்டாங்களாம். அது என்ன சொன்னாரு? அது Did God say that angels look fair, they have wings? இதுதான் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம், போன டைம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை தேவன் எதை பார்த்தாரு, எதை கேட்டாரு, அது எப்படி சொன்னாரு? அதான் என்னுடைய கேள்வி. ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசினது இல்ல. இல்லம்மா, nobody can enter into the heaven. Nobody has ever entered into heaven. Nobody has gone into heaven. You can't take a rocket and go to heaven, right? But if you want to go in a rocket, then you will have to cross water, then fire, then go to the heavens of heavens. Yeah. But he's saying, I'm the only one who has gone into heaven, and I have seen things in heaven, and I have heard things in heaven. I'm talking to you about that, but you are not accepting that. So what did he say? அது நான் போன டைம் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். He spoke about himself. What say? Something else. Cause himself. Very close, but you're not. Okay. அது என்ன சொன்னா, what he saw, what he heard is the character of God, the nature of God. That's exactly what I said. Yeah, but like I said, you were very close, but you didn't hit the point. You said you said that nature. Pratana said nature of God. You said he spoke about himself. First I said nature. No, she says nature of God. Oh, good. But very close, Sus. Oh, no. Okay, don't be silly. Huh? All right. So, what is that Jesus heard and saw in heaven? The character of God. And so, how is Jesus telling that? How is Jesus testifying that? அதை எப்படி தேவன் வந்துட்டு ஜனங்க கிட்ட சொல்றாரு? Through his life. அவருடைய நடத்தையில வந்துட்டு தேவனுடைய கேரக்டரை வெளிப்படுத்துறாரு. He's testifying. I'm living. If you have seen me, you have seen the Father. And what the Son sees the Father do, that the Son does. இல்லைங்களா? ஜீசஸ் என்னன்றாரு? மகன் அப்பா எதை செய்கிறாரோ அதை வந்துட்டு மகனும் செய்கிறார். He's talking about himself. So what the Son sees his Father do, that the Son does it. So when Jesus வந்துட்டு பூமியில இருக்கும் பொழுது, the way he lived, the way he spoke, what is it revealing? What is it testifying? It is testifying who God is, the nature of God. And அதான் இந்த இடத்துல சாப்டர் 3ல சொல்றாரு, நான் எதை பார்த்தனோ எதை நான் கேட்டனோ that I testify, but no man accepts. இல்லைங்களா? இப்போ நீங்க போயிட்டு
if somebody slaps you, you should show your other cheekனாக்கா என்னன்னு முட்டாள்னு தானே சொல்லுவாங்க. Who will accept that testimony? இல்லைங்களா? ஸோ அதே போல் ஒருத்தர் வந்துட்டு உன் ஷர்ட்டை திருடிட்டான்னா இருக்கிற இன்னொரு ஷர்ட்டை எடுத்து கொடுத்துடணுமா? என்னான்னு சொல்லுவாங்க? People of the world, what will they say? We're all believers, we'll accept it because Bible says it. ஆனால் ரியலாக இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்தாக்கா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? பட் த நேச்சர் ஆஃப் காட், ஜீசஸ் சொல்றாரு, God is so generous that he will let it go. யாராவது ஒருவர் வந்துட்டு walk with me for 1 mile சொன்னாக்கா you need to walk with him 7 miles it seems. So somebody cheats you, you can be careful, but if he cheats you, let him leave him alone, let him cheat. That's how God is. So we saw the humility of God இல்லைங்களா? This mighty God. கடைசியாக நம்ம க்ளோஸ் பண்ணது போன இயரில் என்னன்னா, this amazing God, he came, he was so obedient to God, even to the extent of dying on a cross இல்லைங்களா? நம்ம சிலுவையில் வந்துட்டு மரிப்பது வந்துட்டு அவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் இல்லைங்களா? It's not only a physical torture, it is also a mental torture, humiliation. லைக் நான் சொன்ன மாதிரி இப்போ நம்மலாம் சிலுவையில் பார்த்தோம்னா Jesus will have some dress. ஆக்சுவல் சிலுவையில் வந்துட்டு there is no dress. They will completely strip you naked. And that is how Jesus was on the cross. Jesus was stripped completely. And Bible நம்ம Passion of Christல பார்க்கும் பொழுது he'll at least look like a man, no? Some skin is there, but Bible says he was out of shape. People could not recognize his body. They had beaten him so bad that he could not recognize Jesus. எவ்வளோ அடி வாங்கிட்டாங்கன்னா you could not Jesus, Bible says. So Passion of the Christல we can see maybe around 80% maybe. So Jesus was so humble to the extent that he died on the cross. He humbled himself even unto the cross. Such a great God, he died like that, and that is the nature of God. That's who God is. That's how much God loves the world. And Jesus is demonstrating the love of the Father. அதனால தான் நெகட்டிவ் மிஸ்கிரி என்னன்னு சொல்லுவாருமா? God so loved the world that he gave his only begotten Son. So he had to tell that to Nicodemus. So, but இந்த ஒரு வசனம் வந்துட்டு unfortunately நிறைய பேர்ட்ட நீங்க போய் கேளுங்க, they won't know this question. நம்மளுக்கு தெரியாத மாதிரி இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுங்களா? அதே போல you go ask them, what did Jesus see in heaven? What did he hear? And what was he testifying? And what was that people rejected? That is the nature of God. People will never understand that. If you are a believer and if you are a person who is into the word of God, you will understand that. எதுக்காக நான் நம்மள லவ் பண்ணார்? ஏன் நேசிச்சார்? யா. நான் ரீசன் என்ன இருக்கணும் இல்லையா நம்ம நேசிக்கிறது? என்ன பண்ணிருக்கணும்? அப்படி நம்ம எதை பண்ணிருக்கோம்? நம்ம சர்ச்சில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. போயிங்க சர்ச்சில் என்ன சொன்னாங்கன்னா, ஜனம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு இல்லையா அதில் இருக்கிறது தப்பாக புரிஞ்சிக்கின்னு ரொம்ப எப்படியே தெரியாமல் நிறைய கல்யாணம் பண்ணிக்கின்னு அப்படியெல்லாம் இருந்தாங்க. ஸோ ஜீசஸ் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அன்றதுக்காக ஜீசஸை வந்து கடவுள் அமைச்சிட்டு இப்படி தான் வாழணும் ஒரு மனுஷன், இப்போ தான் கடவுள் ஏற்றுக்குன்னு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கரெக்ட் அப்படி சொல்கிறாங்க. பட் இப்படிதான் இருக்கணும் ஜனம் கொண்டது இல்லை, இப்படிதான் கடவுள் who is your father and you should be like your father. Why God loves us? The answer is because we are his children. இப்போ உங்கள் பசங்களை you will love them, no? How much you will love them? Suddenly a tiger attacks, என்ன பண்ணுவீங்க? Somehow you will get into that, even if you have to die, you will go there. Maybe the tiger will eat me so that I will save my child somehow. Possibility. இல்லைங்களா?
We've seen that kind of parents, very rare parents will run away. No, no. Because of a dog or instant. No. There was a post in the Facebook, no, where a lady one dog is attacking the child. She's never, even if she has to get the bite, she does not let the child down. Even the most foolish mother is so passionate about her child that she will do that. The story where the parents themselves kill the child. That's different, brother. Those are evil parents who are under the influence of the devil. That is not natural for a man, to kill your own children. That's a demonic, influence. That's a demonic influence. What did she say? ஒரு குழந்தைய அவங்க அம்மா சாவடிச்சிச்சு கோவால. She said that? How did she? எல்லா நியூஸ் ஃபோன்ல You can inquire about that later. ஃபோன் So you see, that is not natural. To kill another human being is not natural for you. You will not have that naturally from you, because your conscience will stop you. Your conscience will say, how can you do that? But if you are under the influence of evil spirit, you will go to any extent. Right? So even a good person can turn evil if you are under the influence of a spirit. But who's responsible for the devil to come in? You are responsible. Yes, I get that point. Yes. But you are responsible for allowing that Satan to come in, because எதுக்குனா you are not close to the word of God. இல்லைங்களா? அந்த ஒரு we know what Jesus said about the evil spirit, no? For an evil spirit, when it leaves its home, திரும்ப அங்கே it wanders around the dry land, it seems. It wanders. Why is it wandering? இன்னொரு இது தேடுறதுக்கு Huh? வேற ஒரு வீட்டை தேடுறதுக்கு. வீடுக்கு. ஓகே. When it doesn't find a house, it comes back into that old house. And it finds the house neat and tidy. Now that house is much worse than before. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அந்த மாதிரியா? Correct. But if you see, அந்த இடத்துல every single word தேவன் சொன்ன ஒரு வார்த்தை symbolical. வீடுன்னு கூடாரம்னு சொன்னது எதுங்க? Human body. Because our spirit is inside this house. The Lord calls us a temple, yeah. So இந்த கூடாரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் இப்போ. But after we die, the Lord will give us a different body. But right now, our home is this body. இல்லையா? So now when this demon is thrown out, is taken out, இந்த பிசாசை இந்த உடல்ல இருந்து இந்த வீட்ல இருந்து வெளியில தள்ளிட்ட பிறகு அது என்ன பண்ணுதுன்னா, it will go by the like a desert region. It will go அது வறண்ட இடத்தில் போகுமா? It will go by the dry land. அதுக்கு என்ன அர்த்தம்? வறண்ட இடங்கள்னா என்ன அர்த்தம்? சரி, வனாந்திரத்துக்கு என்ன symbolically what is the meaning? There's no water. Huh? Water represents Correct. Water represents what? ட்ரூத். Word of God. வார்த்தை இல்லாத இடத்துல போய் தேடுமா ஜனங்கோ. யார் வீட்டுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லையோ அந்த இடங்கள்ல போய் தேடுமா. ஓ, இந்த இடத்துல ஜனங்க கிட்ட என்ன இல்ல? தேவனுடைய வார்த்தை இல்ல, இல்லையா? So they look for those kind of people. But that house is already occupied. There's some other demon living, no? So it will not find a house. So it will come back to its old house. So இப்போ என்ன இருக்கு? சுத்தமா இருக்கு. Somebody would have casted out demon. They would have spoken God's word. It's become clean now. But again, the person அந்த நபருக்குள்ள என்ன இல்ல? தேவனுடைய வார்த்தை இல்ல. Then what the devil does?
It will come and occupy, but this time it will bring, because you know the word, you've heard the word, he will bring more stronger, 7 more stronger demon and come into you. You know that? And that house, அந்த வீட்டுடைய நிலைமை வந்துட்டு முன்னாடி பார்க்கையிலும் இன்னும் மோசமாயிருக்கு. உங்களுக்குள்ள வார்த்தை இல்லைன்னா டெவில்ஸ் பிரைமரி டார்கெட் நீங்க தான். Absolutely. So நீங்க 6வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, those who believe will not be condemned. Those who believe in me will not be condemned, but those who don't believe in me are already condemned. Because the Lord has judged you, you can't believe in me. The devil has blinded your eyes in சொல்றாரு. You will not be able to believe in Jesus. Because the devil blinds you from the truth, and then the Lord has judged you because you did not love His truth. There is no love for God in you. There is no love for the Word of God. Therefore, the Lord has allowed a demon to blind you. You can't see the truth. Why did we come to this topic? I said about the mother. You're sure? Okay, so we went a little off topic. But yeah, it is important to know all of that. Okay, let's go to chapter 4 today. வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிடுமா chapter 3ல? So now you know, right? இல்லைங்களா? So what did Jesus see and heard in heaven? Character. The nature of God. So Bible app. Mute பண்ணு. okay. So other நீங்க you should not forget that Jesus is like the perfect image of God. Anytime you think, how will this God be who created heaven and the earth? What's his character? What is he like? Just see Jesus, what he did on earth. That who God is. God the Father is. Who is? Nobody has seen God the Father, Jesus said. Nobody has ever seen God face to face except Jesus. இல்லைங்களா? So if you want to know how God looks like, you see Jesus, then you will understand who's the Father. How amazing is that? இல்லைங்களா? Now today God has called us to be like Jesus. So to be like Jesus is like to be like the Father. So they should say, if you see me, you can see the Father, because I am like my Father. How amazing is that? So God has called us to be like the Father. God has called us to reflect God. So therefore Bible says, be imitators of Christ. அந்த ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். Be imitators of Christ. Ephesians chapter 5. Verse 1. Ephesians 5வது அதிகாரம் 1வது வசனம். Who would like to read? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நாமத்துக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இங்கிலீஷில் படிங்க, தமிழில் கொஞ்சம்
வித்தியாசமாக இருக்குது. யா Follow God's example, therefore as dearly loved children, and walk in the way of love, just as Christ loved us, and gave himself up for us, as a fragrant offering and sacrifice to God. So be imitators of God, therefore as beloved children. Be imitators என்ன அர்த்தமா? ஒருத்தர் மாதிரி பண்ணுறது. ஒருத்தரை போலையே நம்ம வந்துட்டு காப்பி பண்ணுறோம். இப்போ சில பேர் இந்த விஜய் எல்லாம் பார்த்துட்டு விஜய் மாதிரி பேசுவாங்க, விஜய் மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க ரியல் லைஃப்பில் இல்லைங்களா. ஸோ விஜய் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி இஸ் இமிட்டேட்டிங் விஜய் or any other movie actor. Gold. Covering. Imitate. Gold imitate. Oh, okay. Yeah. So that is you're saying it. They're trying to imitate a gold. You can say that. Okay. So now that's a duplicate. You're making a like, see now this looks like gold, but it's not gold. Right. Yeah. But you can say, I saw a gold, and I want to make a gold exactly like that. That Copy of. imitation is it's related to behavior. Acha. So imitation வந்துட்டு it's mostly connected to character, attitude. I saw a shop named Imitation Jewelries. But the problem is the word imitation is connected to character, attitude, behavior. He's imitating someone. அப்படின்னு சொல்லுவாங்க. He's trying to imitate that hero. இல்லைங்களா? So like that, here it says, be imitators of God, therefore as beloved children. நீங்க வந்துட்டு தேவனால அன்பு வைத்திருக்கிற பிள்ளைகளை போல you should imitate God. So I think இந்த வருஷம் வந்துட்டு we should keep this in our mind as we walk, that we should imitate God. Will Jesus do what I'm doing right now? Will Jesus go to that place where I'm going now? Will Jesus buy the things that I'm buying now? So when you take decision based on that, நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேள்வியை கேட்கறது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா, ஏசப்பா என்ன இடத்துல இருந்தா இதை பண்ணுவாரா? ஏசப்பா வந்துட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாரா? சரி, ஏசப்பா என் பக்கத்துல நின்னா இந்த வார்த்தையை நான் சொல்வேனா? அந்த ஒரு கேள்வி நீங்க கேட்கணும். இப்போ ஏசப்பா என் பக்கத்துல இருந்தாருன்னா அந்த இடத்துக்கு நான் போவேனா? அந்த ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா you will understand a lot of things that you should not be doing. சில சமயம் we go through that, அந்த ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா, இது பண்ணலாமா இல்லை தப்பா இல்லை சரியா, அந்த ஒரு கேள்வி சில சமயம் நம்மளுக்கு வரலாம். ஆனால் அந்த டைமில் நம்ம இந்த ஒரு இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, ஏசப்பா இதை செய்வாரா செய்ய மாட்டாரா, இல்லை ஏசப்பா என் கூட இருந்தார்னா நான் இந்த காரியத்தை நான் செய்வேனா? சப்போஸ் நீங்கள் இல்லை நான் பண்ணலாம், ஏசப்பா ஒன்றும் கோச்சிக்க மாட்டாரு, ஏசப்பாவே இந்த காரியத்தை பண்ணலாம், தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா then you can do it. இல்லைங்களா? So be imitators of Christ. Very important. But அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் தேவனுடைய வார்த்தை நீங்கள் தியானிக்கணும். அது there is a verse that above all things heart is the most deceitful thing now. பார்க்கலாம், அது முக்கியமான விஷயம்.
பேசுறது சத்தமாக தான் பேசுவாங்க. அவங்க கோமாலாம் பேசுறது, அவங்க ஜென்ரலாக பேசின்னு பேசுறதே ஆமாம் சிச்சின் தான் பேசியிருக்காங்க. சண்டை போட்டுன்னு இல்லை, நான் அவங்க பேசினுக்கிறாங்க. ஆமாம் சிச்சின் பேசினுக்கிறாங்க. The bat was in that playground. சரிம்மா. ஓகே, ஸோ இந்த ப்ராவர்ப்ஸ் 4:23 நம்ம படிப்போம். Above all else, guard your heart. Who would like to read that? Proverbs chapter 4, verse 23. நாலு 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். Can you read something else? What should I read? Proverbs 4:23. Above all else, guard your heart, for everything you do falls from it. Flows from it. Continue reading. Keep your mouth free of perversity. Keep corrupt talk far from your lips. Okay, fine. So, above all else, எல்லாத்தையும் விட காட்டிலும் உங்களுடைய இதயத்தை நீங்கள் வந்துட்டு கார்ட் பண்ணுங்க. அது இங்கிலீஷ் தமிழில் படிங்க ஆண்டி. சங்கீதம் 23. சாரி, சங்கீதம் நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லாத்தை விட காட்டிலும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள். So, above all else, more than anything else. அதுக்கப்புறம் then he talks about tongues, he talks about eyes, he talks about what you hear. அது குறித்து எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது சொல்றதுக்கு முன்னாடி what he says is, a heart, guard your heart, because it can very easily wander away. ரொம்ப ஈஸியாக எதாவது போயிட்டு இட் வில் ஃபாலோ சம்திங். ஒரு ஆர்ட்டை போல் என்ன பண்ணுவீங்க, அதன் பின்னாடி போயிடுவீங்க ரொம்ப ஈஸியாக. your heart will go astray very easily. So guard your heart above all else. So உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை, உங்களுடைய விசுவாசம் இல்லைன்னா உங்களுடைய இருதயம் என்ன பண்ணும், வேற வழியில கொண்டுட்டு போயிடும், தப்பான வழியில கூட்டிட்டு போயிடும். அதோ எப்படி கூட்டிட்டு போகும்னா, ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியத்தை கொண்டு வராதுங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு ஆசை காட்டி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு அப்படி போயிடும். ஒரே வாட்டி தப்பான காரியத்தை கொண்டு வந்தாக்கா அது உங்களுக்கு நீங்க கொஞ்சம் உஷாராயிடலாம் இல்லைங்களா? ஸோ இட் ஸ்டார்ட் வித் சம்திங் வெரி சிம்பிள். ஸ்டார்ட் ஃபாலோவிங் தட், then you never know that there is a deep pit there. No? So guard your heart more than anything else. இல்லைங்களா? ஸோ we need to be very very careful. இப்போ நமக்கு வந்துட்டு Bible says that you always be mindful of things of above. இப்போ நமக்கு சில விஷயம் வந்துட்டு வேணும், இஷ்டம், அதெல்லாம் ஓகே. ஆனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா சில சமயம் என்ன நடக்கும்னா, எங்களுடைய யோசனை, எங்களுடைய இதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு பொருள் மேலேயே இருக்கும். அது கொஞ்சம் டேஞ்சர். எனக்கு அது சில சமயம் நடக்கும். அப்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை நீங்கள் வாங்கிடலாம். மேபி இட் குட் பி ஈவன் கோல்டு இல்லைங்களா?
யூ பை அ கோல்ட், அந்த தங்கத்தை வாங்கிட்ட பிறகு உங்களுடைய எண்ணெல்லாம் என்ன ஆகும்னா அந்த தங்கத்து மேலே தான் இருக்குமா. அந்த ஒரு டேஞ்சர் ஆகலாம். இல்லைன்னா மேபி யூ ஹாவ் அ லாட் ஆஃப் மணி, நிறைய காசு இருக்கு, உங்களுடைய சிந்தை யோசனை எல்லாம் என்ன ஆகும், எல்லாம் அந்த காசு மேலே இருக்கும். நான் கர்த்தருடைய வார்த்தையை தேடணும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணுன்ற அந்த ஒரு யோசனை உங்களுக்கு வராமல் போயிடும், ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நீங்கள் இந்த பெரிய போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா when it is floating on the water, அந்த ஆங்கர் ஒன்று இருக்குது தெரியுங்களா, அந்த ஆங்கர் சின்னதாக தான் இருக்கும், போட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் ஆங்கர் சின்னதாக தான் இருக்கும். அந்த ஆங்கர் வந்துட்டு நீங்கள் தண்ணியில் வந்துட்டு ஆழமாக நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த ஷிப் என்ன ஆகும், ஸ்லோவாக அது மூவ் ஆகிறது கூட உங்களுக்கு தெரியாதுங்க. You won't know that the ship is slowly drifting away from the land. So you will slowly drift away from the Lord, you won't even know it. So similarly, our mind, our heart, we need to put it deep inside the water. So above all else, your heart, guard it. Be careful. Don't become obsessive about things. So that's very important. So அதுக்கு அந்த ஒரு வசனம் வந்துட்டு I want to read ஞானமொழிகள் 4:20, நீதிமொழிகள் 4:23. So guard your heart above all else. So 4வது அதிகாரம், we'll just start and then maybe இல்லமா John. We'll read each 3 verse. Okay. சவி நீங்க படிக்கிறீங்களா? John chapter 4. இல்ல 3 வாசிங்க. 4வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 1, 2, 3 படிங்க. John 4 verse 1, 2 and 3. 3 verse எல்லாம். Careful ma. Now Jesus learned that the Pharisees had heard that he was gaining and baptizing more disciples than John. All through, in fact, it was not Jesus who baptized, but his disciples. So he left Judea and went back once more to Galilee. Correct. 4வது And he must needs go to Samaria, the woman of Samaria. Then cometh he to the city of Samaria, which is called Sychar, near to the parcel of ground that Jacob gave to his son Joseph. Now Jacob's well was there. Jesus therefore, being wearied with his journey, sat thus on the well, and it was about the 6th hour. அவருடைய சிஷ்யர்கள் போஜனம் பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டானாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ளுவதாக இயேசு அவளை நோக்கி தாகத்துக்காக என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கொள்ளாதபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். Jesus answered,
and said unto her, If thou knewest the gift of God, and who it is that saith to thee, Give me to drink, thou wouldest have asked of him, and he would have given thee living water. And the woman saith unto him, Sir, thou hast nothing to draw with, and the well is deep. From whence then hast thou that living water? Art thou greater than our father Jacob, which gave us the well, and drank thereof himself, and his children, and his cattle? Jesus answered and said unto her, Whosoever drinketh of this water shall thirst again. Those who drink the water I give them will never thirst. Indeed, the water I give them will come in them a spring of water, welling up to eternal life. The woman said to him, Sir, give me this water so that I won't get thirsty and have to keep coming here to draw water. He told her, Go call your husband and come back. I have no husband, she replied. Jesus said to her, You are right when you say you have no husband. That is a fact. But I have had five husbands, and the man you know now is not your husband. What you have just said is a quite true. Sir, the woman said, I can see that you are a prophet. Our ancestors worshipped on this mountain, but you Jews claim that the place where we must worship is in Jerusalem. Woman, Jesus replied, Believe me, the time is coming when you will worship the Father neither on the mountain nor in the Jerusalem. You Samaritans worship what you do not know. We worship what we do know, for salvation is from the Jews. But but the honor cometh and now is, when the true worshippers shall worship the Father in spirit and in truth. For the Father seeketh such to worship him. God is a spirit, and they that worship him must worship him in spirit and in truth. The woman saith unto him, I know that Messiah cometh, which is called Christ. When he is come, he will tell us all things. Okay. மறுபடியும் படி. Jesus said unto her, I that speak unto thee am he. Okay. சரி. ஸோ இந்த 4வது அதிகாரம் வந்துட்டு நான் போன டைம் நான் சொல்லியிருந்தேன், இது நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் படிங்க. ஏன்னா இதில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் படிச்சிங்களான்னு தெரில. 4வது அதிகாரத்தில் வந்துட்டு சில விஷயங்கள் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஜான் வந்துட்டு எந்த ஒரு டீட்டெயிலையும் மிஸ் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுறாரு இல்லைங்களா? ஸோ ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு ஜான் இந்த சாப்டரில் வந்துட்டு 2 விஷயத்தை நம்மளுக்கு கொண்டு வராரு. அது என்னன்னா, ஒரு விஷயம் வந்துட்டு சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசி அந்த சமாரியா அந்த பட்டணத்துல வில்லேஜ் கிராமத்துல இருக்கிற அந்த சமாரியா மக்கள் எல்லாரும் வந்துட்டு இயேசுவை எடுக்கிறாங்க. அந்த ஒரு காரியத்தை பத்தி எழுதியிருக்கு. இன்னொரு காரியம் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த 4வது அதிகாரத்துல வந்துட்டு இல்ல அதான் அந்த வாட்டர் அந்த கொடுத்தது அது என்னன்னா, அந்த ஒரு ஃபுல் சாட்சி என்னன்னா, அந்த சமாரிய மக்கள் இயேசுவை ஏத்துக்கிறாங்க.
அந்த ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் என்னன்னா the 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 nobleman's son is on his deathbed. என்ன deathbed என்ன சொல்லுமா? மரண படுக்கை. மரண படுக்கை. சரிங்களா? ஸோ இந்த நோபல் மேனுடைய மகன் வந்துட்டு மரண படுக்கையில இருக்காங்க. சரிங்களா? ஸோ அது எங்க நடக்குது? அதே கேலிலியில் நடக்குது. சமேரியால இல்ல, சமேரியாவை தாண்டி இன்னும் மேல போனா கேலிலி வரும். ஏன்னா அது ஆன் தி வேல இருக்கு இல்லைங்களா? சமேரியா தாண்டி இன்னும் கொஞ்சம் மேல போனா கேலிலியில தேவன் இன்னொரு அற்புதத்தை செய்யறாரு. அந்த மரண படுக்கையில இருந்த அந்த மகனை என்ன பண்றாரு? வார்த்தையால சுகம் பண்றாரு. அந்த லேடியோட பேர் சமேரியா இல்ல சமேரியா ஊர். சமாரியா வந்து ஒரு வில்லேஜ். இப்போ வந்துட்டு இப்போ மாடர்ன் டைம்ஸ்ல வந்துட்டு சமாரியா பட்டணம் எங்க இருக்குதுன்னா இஸ்ராயல்ல இருக்கு. ஆனா இஸ்ராயல்ல there is a place called வெஸ்ட் பேங்க். இப்போ ரீசெண்டா பிரச்சனை நடந்துட்டு இருக்குது வந்துட்டு காசா வெஸ்ட் பேங்க் ரெண்டு இடத்துலயும் வந்துட்டு பிரச்சனை. காசா வந்துட்டு இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க? தரமட்டமாக்கிட்டாங்க. ஏன்னா அக்டோபர் 7 வந்துட்டு அவங்க வந்துட்டு இஸ்ராயல்ல வந்துட்டு இஸ்ராயல் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க. தெரியுங்களா? அது ரீசெண்ட் ஆச்சு இல்லைங்களா? சாரி அக்டோபர் 7. ஆமா நவம்பர் நவம்பர் 2ல என்னமோ ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லா இந்த இடத்தை ஃபுல்லா எல்லாம் பார்க்கலாம். அக்டோபர் 7 பாருங்க, டைம் எவ்வளவு ஜல்தி ஓடி இருக்குதுன்னா அது நமக்கு அக்டோபரா நவம்பர் தெரியல, ஒருவேளை டிசம்பர் டவுட் ஆகுது. ஆனா அந்த சம்பவம் எப்ப நடந்தது? அக்டோபர் 7 நடந்தது. ஆனா இன்னும் அந்த பிரச்சனை ஓடி இருக்குது. ஸோ அக்டோபர் 7 வந்துட்டு காசா படைகள் வந்துட்டு இஸ்ரேல தாக்கிட்டாங்க. தாக்குனால என்ன நடந்தது? இஸ்ராயல் வந்துட்டு கவுண்டர் அட்டாக் காசா ஹமாஸ். ஸோ கவுண்டர் அட்டாக் பண்ணி ஃபுல் எல்லாத்தையும் டிஸ்ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கு. ஸோ இப்போ இந்த பாலஸ்தீனியன் மக்கள் வந்துட்டு இஸ்ராயல்ல காசான்ற பகுதியில் இருக்காங்க. அதே போல இந்த சமாரியா இருக்கு இல்லையா, அந்த சமாரியா இருக்கிற இடம் பேர் வந்துட்டு வெஸ்ட் பேங்க். ஏன் வெஸ்ட் பேங்க்னா யோர்தான் ரிவர் இருக்கு இல்லைங்களா, யோர்தான் ரிவர் ஓடுற இடம் வந்துட்டு அந்த யோர்தான் நதி வெஸ்ட் சைட்ல இருக்கிற ஒரு இடம் பேர் தான் வெஸ்ட் பேங்க்னு வச்சுட்டாங்க. ஏன்னா இட் இஸ் ஆன் தி வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஜோர்டன் ரிவர். ஸோ இட்ஸ் கால்ட் வெஸ்ட் பேங்க். புரிஞ்சுங்களா? அந்த வெஸ்ட் பேங்க் இடத்துல தான் சமாரியா இருக்குது. ஸோ இன்னைக்கு கூட என்ன நிறைய பேர் இருக்கிறது யார் அந்த இடத்துல? முஸ்லிம்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ காசால இருக்கிற முக்காவாசி பேர் யாரு? முஸ்லிம்ஸ். அதே போல வெஸ்ட் பேங்க்ஸ்ல இருக்கிற அநேகர் யாரு? அங்க சிலர் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, சில ஜூஸ் இருக்கிறாங்க. ரைட் நவ் ஹமாஸ் இஸ் ஆல்சோ வெஸ்ட் பேங்க் வந்துட்டு இஸ் அண்டர் இஸ்ராயல் கண்ட்ரோல். ஆனா அந்த இடத்துல நிறைய பேர் தங்கிட்டு இருக்கிற ஜனங்க யாருன்னா முஸ்லிம் மக்கள் தான். நீங்க இந்த சமாரிட்டன் women நீங்க பாத்தீங்கன்னா her culture is very similar to the Muslim culture. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா she is already married to 5. இந்த polygamy எல்லாம் வந்துட்டு even now is இப்போ நீங்க வந்துட்டு கிறிஸ்டியனா நீங்க வந்துட்டு இந்தியால you can marry only once, but if you are a Muslim you can marry 5 times. இல்லைங்களா? If you are Muslims you can marry 5 times. Polygamy is accepted
it's legal for the Muslim community. So நீங்க இந்த சமாரிட்டன் women கூட ஏசப்பா என்னன்னு உங்களோட வீட்டுக்காரல இதுக்கு முன்னாடி 5 you had 5 husbands அப்படின்னு வரணும். So very similar to the current day Muslims, but they never had the Muslim name. ஏன்னா Muslim religion வந்துட்டு 700 BC AD ல year 700. So அது என்னன்னா 1600 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது அந்த ரிலீஜன். ஆனா அதுக்கு முன்னாடி கூட சில பேர் முஸ்லிம்ஸ் மாதிரியே இப்போ அந்த சமாரிட்டன் women என்னன்றாங்க, ஜேக்கப் என்னுடைய ஃபாதர்ன்றாங்க. ஜேக்கப் என்னுடைய ஃபாதர்ன்றாங்க இல்லைங்களா? இப்போ முஸ்லிம்ஸ் கூட என்னன்றாங்க, ஏப்ரஹாம் என்னுடைய ஃபாதர்ன்றாங்க, அவர் ஃபோர்த் ஃபாதர்ஸ்ன்றாங்க இல்லைங்களா? there is definitely a connection. ஆனா அந்த அந்த நம்ம இந்த வசனம் படிக்கும்போது ஜான் ஒரு விஷயத்தை சொல்றாரு இல்லைங்களா? for the Jews don't associate with the Samaritans, right? They don't have anything to do with the Samaritans. They are like Muslims, modern day Muslims. ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும், நான் அப்புறமா கேட்குறேன். Okay, so like the modern day Muslims, back in the days you had people like that living in Israel. ஏன்னா நீங்க நார்த் இஸ்ரேல் சவுத் இஸ்ரேல் இருக்கு இல்லைங்களா? you need to know all of this. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பைபிள் படிக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நார்த் இஸ்ரேல் சவுத் இஸ்ரேல் இருந்தது இல்லைங்களா? ஸோ இந்த சமாரியான்ற பட்டணம் எங்கே இருக்குது? நார்த் இஸ்ரேலில் இருக்கு. ஸோ நார்த் இஸ்ரேலில் இருந்த எல்லா யூத மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அசுரன் பானிபால் எல்லாரும் அடிச்சு வெட்டிட்டாரு. சதர்ன் இஸ்ரேலில் இருக்கிற இஸ்ரேல் மக்கள் மாத்திரம் தான் மிஞ்சினாங்க. ஓகே, ஸோ நார்த்தில் இருந்த 10 கோத்திரங்கள் என்ன ஆயிடுச்சு, அடிச்சு வெட்டிட்டாங்க அசீரியன் கிங்டம். சவுத்தில் இருக்கிற வெறும் 2 மீதி இருக்கிற கிங்டம் மாத்திரம் தான் மிச்சம் மீதி இருந்தது. ஸோ அவங்க வெட்டி அடிச்சிட்ட பிறகு மற்ற ஜனங்க அந்த இடத்த ஆக்கிபை பண்ணுறாங்க இல்லைங்களா? அதில் இஸ்ரவேல் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு மற்ற ஜனங்கள்லாம் மிக்ஸ் ஆகிருக்கிற ஜனங்க தான் சமாரிய மக்கள். ஸோ இஸ்ரவேல் மக்கள் சமாரிய மக்களோட எந்த ஈடுபாடும் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ஜான் அது நமக்கு சொல்றாரு இல்லைங்களா? ஸோ தட் இஸ் வெஸ்ட் பேங்க். சமாரியா எங்க இருக்கு? கரண்ட் டே வெஸ்ட் பேங்க்ல இருக்கு, இஸ்ரேலுக்குள்ள தான் இருக்கு. ஆனா சரிங்களா? So starting, when therefore the Lord knew how the Pharisees had heard that Jesus made and baptized more disciples than Jesus, though Jesus himself baptized not, but his disciples, he left Judea and departed again into Galilee. Tamil Galilee, English Galilee. And he must needs go through Samaria. Okay, then he cometh to a city called Samaria. So Jesus எப்போ he understood இந்த யூத தலைவர்கள் நான் there are more disciples, he is gaining more disciples. Jesus உடைய popularity அதிகரிச்சிட்டே வருது. ஏசப்பாவுடைய பாப்புலாரிட்டி என்ன ஆகுது? அதிகமாயிட்டு இருக்கு. அவருடைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறாங்க. Then what did Jesus do at that time? ஜுடேயால ஜீசஸ்க்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வராங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறாங்க. ஜீசஸ் என்ன பண்ணாரு? ஜுடாயா விட்டு வேற சிட்டிக்கு வில்லேஜ்க்குள்ள போயிடுறாரு. Jesus is not after name, fame, publicity. Jesus is never after that. We can see that here. Jesus does not want popularity. Jesus did not run after fame. Oh, more people should follow me.
இல்லைங்களா? But you see how the world is opposite to Jesus. பட் இப்போ நிறைய ஜனங்க வந்தா அவங்க இன்னும் கடவுள் பத்தி தெரிஞ்சுப்பாங்களா? ஃபாலோ பண்ணலாம். Correct. Anna, but Jesus is following what the Father will follow. I don't want publicity. இல்லைங்களா? நான் செய்கிற மிரக்கிள்னால தான் இவ்வளோ பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஏன், why should they follow me? Because of the Bible, not because of the miracle. நீ வந்துட்டு ஏசப்பாவை பின்பற்றுறது வந்துட்டு அவருடைய மிரக்கிள்காக இருக்கக்கூடாது, அவருடைய டேலண்ட்காக இருக்கக்கூடாது, வேதத்தினால இருக்கணும். வேதத்தில் சொல்லியிருக்கு, அதனால நான் செய்கிறேன். இல்லைங்களா? ஸோ அப்படி பின்பற்றுகிற சீஷர்கள் வந்துட்டு மிகவும் கம்மி. நம்ம சாப்டர் 2ல நம்ம படிக்கிற ஒரு விஷயம், many saw his miracle and believed in him. அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? So many saw the miracle that Jesus did and believed in him. But what did Jesus do? இது கூட ஜான்ல தான் இருக்குது. ஜான்ல தான். ஜான் சாப்டர் 2 போங்க, கடைசி வசனம் 23 படிங்க. பாஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அநேகர் அவருடைய நாமத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அதுக்கு ஏசப்பா என்ன பண்ணாரு? Nobody is answering me. ஏசப்பாவுடைய அற்புதத்தை கண்டு அநேகர் பின்பற்றினார்கள், நம்பினார்கள். அதுக்கு ஏசப்பா என்ன பண்ணார்? படிங்க ஆண்டி. அதுக்கப்புறம் அது வேற ஆண்டி அங்க கரெக்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதான் முக்கியம் இல்லையா? அநேகர் பின்பற்றினார்கள். But Jesus did not commit himself unto them because he knew all men. But Jesus did not commit to all of them because Jesus knew what was in their heart. இல்லைங்களா? இது நம்ம சாப்டர் 2 பண்ணும்போது நம்ம கிளியரா முடிச்சிட்டோங்க. அது அநேகர் பின்பற்றினார்கள், ஆனால் தேவன் did not commit himself. இப்போ வந்துட்டு இப்போ இவங்க எனக்கு கமிட்டட் இல்லைன்னா நான் அவங்களுக்கு ஏன் கமிட்டடா இருப்பேன்? நான் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை கல்யாணம் கட்டிப்பேன்? இல்லைங்களா? If your husband is not going to be committed to you, if your husband is going to say, I will not commit to you, will you marry him? அதே போல if my fiance is going to say, I can't give you a commitment, we'll be married but I will not be committed to you, அப்படின்னு சொன்னா நீங்க கட்டிப்பீங்களா? நான் கட்டிப்பேனா? வாய்ப்பே இல்லை. இல்லைங்களா? Only if she has a commitment to me, I will commit. Commitனா commit myself. நான் என்ன வந்துட்டு உனக்காக ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பந்தம் தான். ஸோ நீ எனக்கு ஒப்பு கொடுக்குறியா? உன்னை நானும் என்ன உனக்கு ஒப்பு கொடுக்கும். That's committing. So Jesus did not commit himself to all of them. Thousands followed Jesus, but he did not commit to them because Jesus knew that they are committed to me. Jesus knew what was in their heart. So அதே போல இந்த இடத்துலயும் வந்துட்டு Jesus did not go after the crowd. How many people are following me? How many people like me? Jesus does not care about that. He ran away from that. So he left Judea and he went into Samaria because he was going to Galilee only, but on the way his destination is what? Galilee. But on the way he passes through Samaria. So chapter 4. And he must needs go through Samaria. Then cometh he to a city of Samaria, which is called Sychar. இந்த இடத்துடைய ஆக்சுவல் பேர் என்னன்னா சிக்கார். சிக்கார் என்றவர் வந்துட்டு ஒரு பழைய காலத்து ஆளு. ஸோ அந்த இடத்துல இருந்து what happens is
அந்த அந்த ஃபுல் லேண்டை வந்து ஜேக்கப் காசை கொடுத்து வாங்கிடுவார். Kids. Till date it is called as Samaria, interestingly. But then Mommy is calling everyone. அந்த வுட்டு வெட்டிட்டு அதில் ஏதோ பேர் எழுதுவார் ஜேக்கப். சம் ஆல்டர் வந்து கட்டுறாருங்களா, ஏதோ ஒரு வுட்டு ஏதோ தான் சொல்லுவார். அது வச்சுட்டு அதுக்கு வந்து பேர் வைக்குவார். ஏதோ சக்கார், அது பெத்தேல். பெத்தல். அது பெத்தேல். ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து தெர் இஸ் அ ஹிஸ்ட்ரி. இப்போது கரண்ட் முஸ்லீம் பேர் இருக்குது சமாரியா, வி கால் இட் சமாரியா. ஆனால் அதோடைய முஸ்லீம் பேர் வந்துட்டு அல் பலாட்டா. அல் பலாட்டா. இப்போ இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா அல் பலாட்டா. ஸோ இட்ஸ் அ முஸ்லிம் நேம். சிகார். Sychar is the original name. Bible says Sychar. And அந்த காலத்துல வந்துட்டு சமாரியான்னு அழைக்கப்பட்டது. ஆனா இப்போ நம்ம காலத்துல வந்துட்டு அல் பலாட்டான்னு அழைக்கப்படும். சரி. ஸோ நான் இந்த இடத்த வந்துட்டு யார் விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்து சிக்கார் கிட்ட இருந்து? ஜேக்கப். ஜேக்கப் வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு விலை கொடுத்து வாங்கிடுறாரு. அது மாத்திரம் இல்லை, ஜோசப் உடைய டூம் கூட இஸ் இன் திஸ் பிளேஸ். நீங்க ஜோசப் யாரு? கடைசியா பிறந்த ஜேக்கபோட ஜேக்கபுடைய கடைசியில 12வது மகனா இல்ல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பெஞ்சமின் ஒருத்தர் வருவார். ஓகே ஓகே. பெஞ்சமின் தான் லாஸ்ட். கரெக்ட். ஸோ ஜோசப்க்கு அடுத்து தான் பெஞ்சமின் இல்லையா? ஸோ ஜோசப் உடைய போன்ஸ், அவருடைய சரீரம் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குன்னா சமாரியால இன்னைக்கு மட்டும் அங்கதான் இருக்கு. ஆனா அதோடைய இடம் பெயர் வந்துட்டு மாறிட்டு இருக்கு, ஏன்னா முஸ்லிம் பங்கேற்றதுனால. ஸோ அந்த இடம் பெயர் வந்துட்டு அல் பலாட்டான்னு மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல this well is still there. ஆமாண்ணா, இந்த வெள்ளா. ஸோ இந்த சமாரியா பட்டணத்துல இந்த வெல் கூட still there in Samaria. But not just that, இந்த சமாரியா பட்டணத்துல தான் Abraham first receives his prophecy. That God, and the prophecy வரும் இல்லைங்களா ஏப்ரஹாமுக்கு, that I will bless all nations through you. அந்த prophecy first கிடைச்சது எந்த இடம்னா சமாரியா இல்லைங்களா? So it is a very very significant place. என்ன சமாரிட்டனுக்கு ஏதோ மீனிங் சொல்லியிருந்தாங்க. சமாரிட்டன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானே மறந்துட்டேன், தெரியல. சமாரிட்டன் என்னத்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சமாரிட்டன் அதனுடைய ரோமன் பேர். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த பேர் சிகார் இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்துட்டு ஏதோ கிரீக்கா கிரீக்ல ஹீப்ரூல ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு. அப்படியா? மறந்துக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஃபர்ஸ்ட் சிகார்னு அழைக்கப்பட்டது, அப்புறமா ரோம் ஆழ்ந்து கொண்டிருந்த காலத்துல வந்துட்டு சமாரியன் அழைக்கப்பட்டிருக்குது, அப்புறம் இப்போ இருக்கிற காலத்துல வந்துட்டு அது அல் பலாட்டான்னு அழைக்கப்படுது இல்லைங்களா? So then cometh he to a city of Samaria, which is called Sychar, near to the parcel ground of Jacob gave to his son Joseph. இந்த இடத்துலயே வந்துட்டு கிளியரா கொடுத்திருக்கு that he cometh to a city of Samaria, which is called Sychar, near to the parcel of ground or நிலம், that Jacob ஜோசப்க்கு கொடுத்தாரு. அந்த இடத்தை யார் கொடுத்தாரு? ஜேக்கப் அவருடைய மகன் ஜோசப்க்கு கொடுத்தாரு. எப்ப கொடுக்கிறாரு? ஈஜிப்ட்ல இருந்து வெளில வந்த பிறகு, எகிப்துல இருந்து வந்த பிறகு
இவங்க அப்போ ஜேக்கப்க்கு வந்து ரொம்ப வயசாயிட்டு இருக்கும். இஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் டு டை. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஜோசப்பை கூப்பிட்டு இந்த இடத்த கொடுத்துருவாரு ஜெனசிஸ்ல. சரிங்களா? ஸோ நவ் ஜேக்கப்ஸ் வெல் வாஸ் தேர். ஜீசஸ் therefore being wearied with his journey sat thus on the well, and it was about the 6th hour. So நான் லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சில ப்ராஃபசிஸ் எல்லாம் இருக்குன்னுட்டு. Did you come across anything? ஜேக்கப்ல வந்து அந்த மூன் வெல் பற்றி பேசுவாங்க. சம் த்ரீ ஸ்டார்ஸ். ஜேக்கப் who யார் பேசுவாங்க தெரியல சரியா. ஓகே, லைக் சாப்பிட்ற டைமில் தான் ஜேக்கப் அவர் வயசான டைமில் சம் ஏதோ வெல் பற்றி பேசுவாங்க நினைக்கிறேன். டவுட் ஆகுது. லாஸ்ட்டாக படித்தேன் நான் ஜேக்கப். அப்படியா? சரி, நான் பார்க்குறேன். Anything else? What was your question? Sorry. My question was, last time I said that this chapter 4 has some prophecy, prophetical meaning. Did you read and understand what it is? Because it's actually very easy, that's why I'm saying. Chapter 4. ஸோ இந்த இடத்துல ரெண்டு காரியங்களை குறித்து நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஒன்று வந்துட்டு சமாரியா மக்கள் தேசப்பாவை இருக்கிறது. இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த நோபல் மேனுடைய மகனை வந்துட்டு ஏசப்பா சுகம் பண்ணிடுவார். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம வந்துட்டு பார்க்குறோம். இந்த சாப்டர் 2ல வந்துட்டு ஜான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் எழுதியிருப்பாரு. என்ன நடந்தது, ஏசப்பா என்ன சொன்னாரு, எங்க போனாரு, எந்த டைம்ல உக்காந்தாரு, எல்லாமே 6th hour இல்லைங்களா. ஸோ அதனால chapter 4 has a lot of prophecy. But then I think we'll close with it now. ஆமாங்க, இந்த இடம் கூட ப்ராஃபஸி. அதுக்கப்புறம் கெலேலியா போவாரு. கெலேலியால வந்துட்டு அந்த நோபல் மேனுடைய மகனை சுகம் பண்ணிடுவாரு, வார்த்தையால சுகம் பண்ணிடுவாரு. அந்த ஒரு சம்பவம், அந்த ஒரு அற்புதம் வந்துட்டு ரெண்டாவது மிரக்கிள்னு ஜான் சொல்லுவார். ஜான் என்னன்னு சொல்லுவார்னா, for this is the second miracle that Jesus did when he had come out of Judea and into Galilee. Why he said all of that? So all those prophetic meaning we need to try and understand. ரொம்ப ஈஸியா இருக்கும். because நம்ம அவங்க அந்த லேடி தண்ணி எடுத்தாங்கன்னா அந்த கிணறுக்கும் ஜேக்கபோட கிணறுக்கு தான் நான் சம்பந்தம் ஆகும். அந்த கிணறே அந்த கிணறு அதுல மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஜேக்கப் அவங்க அந்த உமன் அவங்களே மென்ஷன் பண்ணாங்க. நம்ம இதுல வந்து தந்தை அவங்க மூலமா எங்களுக்கு கொடுத்துருக்குது இந்த கிணறு அப்படின்னு. So probably we will read that. நீங்க 4வது வசனம் திரும்ப படிங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 9:15 ஆயிடுச்சு. So we will wind up for now. நீங்க நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் சாப்டர் ஃபுல் படி. சாப்டர் 4 ஆல்ரெடி படிக்க சொன்னாரு அண்ணா. இதுல இருந்து 5ல இருந்து படிக்கலாம் மறுபடியும். 5 கூட 5ல இருந்து verse 5ல இருந்து 4வது அதிகாரம் verse 5ல இருந்து we will you have to understand it. So we'll close. So இன்னைக்கு நம்ம மெயினா நம்ம என்ன பார்த்தோம்னா, because of Pratana we went off topic. We spoke a little about evil spirit. And so we spoke about, what else did we speak about? The humility of Jesus Christ, and then the nature of God, how we are supposed to reflect the nature of God, and how we are supposed to copy what Jesus did and live like Jesus, as imitators of Christ. Be imitators of Christ as beloved children, as what we read in Ephesians about the heart. And heart. Guard your heart above everything else, because guarding your heart is very very important. நீங்க அந்த வசனம் Proverbs chapter 4 verse 23 ல என்ன சொல்லுங்க? Above all else guard your heart, for the affairs of life flows from it. இல்லைங்களா? And how do you guard your heart? By fixing your eyes. நீங்க அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா
It says, don't turn to your left or to your right. It's all about what you see. நீங்க ஒரு பொருளை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பொருள் மேல உங்களுடைய என்ன ஆகும்? The spirit will get lashed to that. சாயாதே உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆமா. சோ அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா 4:27. ஆமா. சங்கீதம் சாரி நீதிமொழிகள் 4 So 23 it says, keep your heart with all diligence, for out of it are the issues of life. Okay, guard your heart above all else. Then he says, let thine eyes look right on. அது வந்துட்டு இங்க வந்துட்டு கிங் ஜேம்ஸ் அப்படி கொடுத்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா fix your eyes forward அப்படின்னு இருக்கும். And இதெல்லாம் நியூ லிவிங் ட்ரான்ஸ்லேஷன். So it says 25 23 ல guard your heart above all else இருக்குங்களா. Then read verse 25. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். Adhan came so late. அதன் 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. So how do you guard your heart? Very, very important. Okay, so you understand that your heart is very deceptive. இல்லைங்களா? Bible says the man's heart is very deceptive. உங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திரும். அதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? Man's heart is very deceptive, and therefore you guard your heart. I gave you the example of the big ship. இல்லைங்களா? அந்த நீங்க ஆங்கர் நீங்க தண்ணிக்குள்ள போட்டு நீங்க வைக்கலனா அந்த ஷிப் என்ன ஆகும்? அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி நீங்க கரையை விட்டு தூரம் போயிடுங்க. So you put that anchor, make sure your ship does not drift away. How do we do that? Your eyes. For your eyes are the windows to your soul, Jesus said. சரிங்களா? For your eyes are the windows to your souls. நீங்க எதை பார்க்கிறீங்களோ, your mind, your focus will be towards that. இப்போ நீங்க ஹார்ஸுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு பக்கம் இப்படி போட்டுப்பாங்க, கண்ணு இந்த பக்கம் ஒரு இது மாதிரி துணி மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. எதுக்கு அப்படி வச்சிடுறாங்க தெரியுங்களா? So that it does not get distracted. ஏதாவது பார்த்து அங்க நின்று சாப்பிடணும் தோணும் சரிங்களா? ஸோ அந்த குதிரைக்கு ரெண்டு பக்கமும் அந்த துணி வச்சிருவாங்க. ஏன்னா it will only see what's in the front and it keep going without getting distracted. So therefore, how do you guard your heart? Now, look straight. Proverbs he's saying it's written, look straight. அதை நீங்க வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா first verse-லயே, my children, listen when your father corrects you. இல்லைங்களா? ஓப்பனிங் வசனத்துல என்னன்றாருங்க? Listen when your father corrects you. Pay attention and listen, good judgment. See, you need to understand the context. இல்லைங்களா? And therefore, and then he goes on to say that fix your eyes forward. நீங்க எதை நீங்க பார்க்குறீங்களோ, நீங்க கோல்லையே பார்த்துருந்தீங்கன்னா நீங்க will get obsessed with gold. It will go into your heart. It's okay to have gold, but if you keep looking at it, oh, so beautiful, I want everybody to see. இல்லைங்களா? You want to purposely go out because you want a new gold. இல்லைங்களா? So if you're always looking at it, if you're always looking at the amount of wealth that you have, your heart will get cling on to that. If you're always looking at the talent that you have, your heart will get attached to that. இல்லைங்களா? So அதே மாதிரி whatever you see, we human beings have a tendency to get attached to it. இப்போ நீங்க நியூஸே பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், so somehow your heart will get attached to those things. நியூஸ்ல வந்துட்டு சில காரியங்கள் you could நியூஸ் பார்க்குறது important, but I'm saying generally watching TV,
you get attached to some of the things that you see. So that is also dangerous. You should be careful what your eyes are seeing. For your eyes are the windows to your heart. So therefore look straight. நான் ஸ்டார்டிங்ல சொன்னது போல, the movies are not going to give you peace. The movies are not going to give you happiness. Your wealth is not going to give you joy. Who is going to give you happiness, peace, joy? Everything comes from the Lord. You need to know that. We like to make our new year beautiful, illingla? So we want to go somewhere and make it beautiful. But I'll tell you, the last word comes from the Lord. Lord can make it miserable for you. You can go watch the best movie, Lord will still make it miserable for you. You can go to the best restaurant, Lord will still make it miserable for you. You will you will walk out of the restaurant. You'll walk out of the restaurant with disappointments. You'll walk out of the theater with disappointments. And நீங்க எந்த பிளானுமே பண்ணலனா கூட, your eyes is focused towards the word of God. If your eyes is straight towards Jesus, I'll tell you, நீ எந்த பிளான் பண்ணலனா கூட அந்த ஒரு நாள் வந்துட்டு பியூட்டிஃபுல்லா போகும். You don't have to be at home. You don't have to be in a park or some fancy restaurant. You don't have to be to make that day a very happy, memorable day. You can just be at home and that day will be a memorable day for you. Just keep your eyes on the word. நம்ம வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம் இல்லைங்களா? இப்போ நம்ம அங்கே போகணும்னு நினச்சோம், நீங்கள் போகல. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்டில் ரொம்ப நடக்கும். ரொம்பவே நடக்கும் இல்லைங்களா? ரொம்ப ஈஸியாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். I have to tell generally now. So வர இதே பேசணும் சந்தோஷம். No, but this is the truth. Jokes apart, but this is the truth. You can go to even maybe North India trip. I'll tell you, you'll come back with disappointments if the Lord does not fill you with His happiness. But if your eyes are focused on the Word of God, even while traveling, you can spend some time reading God's Word. Okay, that trip will be a wonderful trip for you. But if your mind is only about going and enjoying and you forget the word of God, I'll tell you, while returning, you will return with a lot of disappointment, 100%. So keep your eyes fixed, focused. In the path I will look only that side. So be careful at what you look. So therefore, you'll be able to guard your heart. That's the first example of what is a temptation. My eyes. Correct, your eyes. It was pleasing to See, yeah, correct. Eve saw the apple and Apple, it was pleasing to her eyes. Actually, she was not looking at the apple. It's the devil who made her look at it, no? Yeah, but that's a perfect example, இல்லைங்களா? So, பாவம் இவங்க பாட்டு தனியா எங்க இருக்கிறாங்க அந்த ஈடன்ல, but the serpent comes, diverts our attention to the fruit, makes it look at the fruit, and then you desire for it. Yeah? So seeing is very, very crucial. What you see is very crucial. So you need to be careful about what you see. Okay, the Lord will make that day a beautiful day. Tomorrow will be a beautiful day if your mind is set on the word of God. I'll tell you that. But it will be a miserable day even if you have everything with you. But the Lord will make it a miserable day for you if you have not spent your time in the word of God. And not just, okay, நான் பைபிள் படிக்கணுமே, I need to have peace. I need to, ease my conscience. என்னுடைய மனசாட்சியை வந்துட்டு கொஞ்சம் I need to ease it. அதுக்காக படிச்சிடலாம். No, it's not like that. மனசாட்சிக்கோசரம் நீங்க படிக்க கூடாது. I must learn something new. That should be your attitude. Reading it meaningfully. நம்ம எப்படி படிக்கணும்? We need to read it meaningfully, not to ease our conscience. So when you read that verse, think on it. What can it mean? எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லைங்களா பைபிளில் நமக்கு புரியாத விஷயம் என்னவா இருக்கும் அது. You just think about it. Read it 10 times, 15 times. Keep thinking about it.
That is what it is to meditate on the word of God. யோசித்துட்டே இருக்கணும். There is nothing the Lord will hide it from you. He will reveal it to you, but if you focus, if you keep looking straight, the Lord surely will reveal it to you. So we'll close with a word of prayer and pray.